நான் ஐயாட்ட பேசிக்கிட்டே வரேன். ஐயா தியாகமூர்த்தின்னு பேர் வச்சுருக்கிறீங்களே, எப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, எம்ஏ படிக்கும்போது எனக்கு செருப்பு போட வசதி கிடையாது ராஜா, ரொம்ப கஷ்டம். அப்பா கிட்டேருந்து வரணும், மணி ஆர்டர் பணம் வந்தால் தான் உண்டு, வராது. பரீட்சைக்கு போகணும், எக்ஸாமினேஷனுக்கு போகணும், பணம் வரல, நான் பணம் கட்ட முடியாது. பரீட்சைக்கு படிச்சிருக்கேன் ஆனால் கட்ட முடியாது. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு, தியாகராஜன் ஒருத்தன், மூர்த்தின்னு ஒருத்தன். அவனுங்க 2 பேரும் தான் எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே செய்வாங்க. அதில் அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அவங்க அப்பா அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார் பரீட்சைக்கு, அதை இவருக்கு கட்டிட்டான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏண்டா நீ எனக்கு கட்டிட்டேன்னா உங்கள் அப்பா அவனை திட்டுவாரு. அவன் சொன்ன பதில் பாருங்க, என்னதான் எக்ஸாம் எழுதினாலும் நான் ஃபெயிலாக போகிறேன், இதுக்கு எதுக்கு பணம் கட்டுறது? நீ எப்படியும் பாஸ் பண்ணுவேன், நீ படிக்கிற பையன், நீ எப்படியும் பாஸ் பண்ணுவேன், நான் கட்டினாலும் வேஸ்ட்டாக போகுது, அதை யூஸ்ஃபுல்லாக செய்யுது அப்பாட்ட திட்டுவாங்க. வாழ்க்கையில் ஒரு யூஸ்ஃபுல்லான காரியம் பண்ணி அப்பாட்ட திட்டுவாங்கன்னா இப்போ என்ன கெட்டு போச்சா? எப்படி நண்பர்கள் இருப்பாங்க? அதெல்லாம் சொன்னார். அப்படியெல்லாம் தம்பி நண்பர்கள் அவங்கள மாதிரி பார்க்க முடியாது. அந்த தியாகராஜனையும் மூர்த்தியும் சேர்த்து தான் தியாகமூர்த்தின்னு நான் பேர் வச்சேன். சிறந்த நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாருங்க பெரும் சொத்து, மிகப்பெரிய சொத்து. எங்கள் அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தார். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறவங்கள எவ்வளோ சில பேர் தான் வேலை பார்ப்பாங்க. எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார். அவருக்கு ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறான். எங்களுக்கு ரெண்ட் கண்ட்ரோலில் ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. ரெண்ட் கண்ட்ரோல் வீடு 75 ரூபாய்க்கு ஒரு அரண்மனை. 75 ரூபாய்க்கு ஒரு அரண்மனை, 5 பெட்ரூமு, தொட்டி முத்தம், ஹாலு, தோட்டம், அப்படி கிணறு பெருசாக ஒரு வீடு, ஓட்டு வீடு, அவ்வளோ பெரிய வீடு. வெறும் 75 ரூபா கடைசி வாடகை, 75 ரூபா. இதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனால் மயிலாப்பூரில் நாங்கள் வீடு பார்க்கணும். எங்கே போய் வீடு பார்க்கறது? எங்கள் அப்பா சல்லி காசு லஞ்சம் வாங்காத நேர்மையான அரசு அதிகாரி. சல்லி காசு அவர் பரம்பரையில் நான் வந்தேங்கிறத விட எனக்கு பெரிய சொத்து வேற எதுவுமே வேண்டியதில்லை. இப்போ என்ன கஷ்டம் எங்கள் வீட்டில் என்ன, 5 பெட்ரூமோடு இருக்கிற பெரிய வீட்டை விட்டுட்டு எங்கே போய் உட்கார்றது வீட்டில்? நல்ல வேளை எங்கள் அக்காவில் 3 அக்காவுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இருந்தால் கூட எங்கே போய் உட்கார்றது வீட்டுக்கு? வீடு போய் பார்த்தா சந்து பொந்து எலி வேலை. 75 ரூபாய்க்குலாம் வீடே கிடையாது. அதை விட முக்கியம், எங்கள் அப்பாவுக்கு சம்பளமே இனிமேல் கிடையாது. இப்போ மாதிரி அவருக்கு பென்ஷன்லாம் இப்போ கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்னு வச்சுருந்தா கிடையாது. நான் அப்போ தான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு சொற்பொழிவுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. நல்ல வேளை அதை திருப்பி வாங்கிக்காமல் விட்டுருவாங்களே, அதுவே பெரிய விஷயம். எனக்கு பயமாக இருக்கும், பின்னாடியே வந்தால் திரும்ப எங்கேயாவது ஜாஸ்தியாக கொடுத்தாலும் வாங்கிடுவாங்களோன்னு. 10 ரூபா கொடுப்பாங்க. எங்கே போய் வீடு பார்க்குறது, எங்கே போய் இருக்கிறது? அப்படி எங்கள் அப்பா சோகமாக உட்காந்துருக்கார், நானும் சோகமாக உட்காந்துருந்தேன். என் ஃப்ரெண்டு சார் என் கூட ஒன்றா சாந்தாமி ஸ்கூலில் ஒன்றா படித்தவன், மணின்னு பேர், அவன் தான். ஏன்டா ஒரு மாதிரி உட்காந்துருக்க, ஏன்டா அவங்க அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு. இல்லை வீட்டை காலி பண்ணிட்டா வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அவங்களுக்கு அருமையான வீடு, ஃபஸ்ட் கிளாஸ் வீடு இருக்குது. அவனுடைய அப்பா பாம்பேயில் இருக்கிறாரு. அவங்க பை பர்த் பிராமின்ஸ். அவங்க நாங்கள் சைவம் தான், ஆனாலும் பிராமின்ஸ் இல்லை. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமான வீடு இல்லைங்கிறது, எங்கள் வீட்டில் வந்துருக்க வேண்டியது தானே, எங்கள் வீட்டில் வந்துருக்க வேண்டியது தானே. அது எப்படா சாத்தியம்? உங்கள் வீட்டு வர்றா இந்த கிச்சன், இந்த பெட்ரூம் நான் கதவை சாத்திட்டா எனக்கு போகிறோம், உங்களுக்கு அந்த பெட்ரூம், அந்த கிச்சன், அந்த முன் ஹால் போகிறோம். ஆனால் நீங்கள் அப்படி இருந்துக்கங்க, நான் இப்படி இருந்துக்கிறேன். 4 ஆண்டு காலம் சார் அவனுடைய வீட்டை நாங்கள் குடியிருந்தோம். நான் என்ன தெரியுமா சொன்னேன், டே மணி, அந்த மாதிரி வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா வாடகை கொடுக்கணும்டா. அவ்வளோ அழகான வீடு அது, தோட்டம் கிட்ட கிணறு எல்லாமே இருக்குது. 1000 ரூபா வாடகை கொடுக்கணும்டா. என்கிட்ட அவ்வளோலாம் இல்லைடா, நான் வாடகை என்ன கொடுப்பேன்? அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ என்ன கொடுக்குறியோ அதான் வாடகை, நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் வாடகை. நான் சொன்னேன், கொடுக்காட்டி அதுதான் வாடகை. இப்படிலாம் மனுஷங்களை பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் எப்படிலாம் பார்க்க முடியுமா? என்னால் என் ஜென்மத்துக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனை மறக்க முடியாது, எத்தனை பிறவி எடுத்தாலும் மறக்க முடியாது. பாருங்க, இருங்க அந்த கதவை திறந்து அப்படியே இருக்கிறான், அப்படியே அந்த கதவை திறந்து இப்படியே வருவோம், அப்படியே போவோம், அதே மாதிரி அப்படியே வாழ்ந்து அவனுக்கு புள்ள பிறந்து வளர்ந்து வர வரைக்கும் நாங்கள் இருந்து ஒன்றா இருந்தோம். இதெல்லாம் ஒரு அதிசயம். நண்பர்கள் அப்படிலாம் ஒரு அதிசயம். என்னுடைய நண்பரில் இன்னொரு நண்பன் ரவின்னு பேர், எல்லாருக்குமே தெரியும். சோபனா ரவின்னா தெரியும். அந்த அகிலன் காதல் கதையை அவங்க கதை தான். அகிலன் காதல் கதை அவன் சொன்னது, அகிலனை பார்க்க போன கதையா.
என் ஃப்ரெண்டு அவர் இப்போ அட்வொகேட் அவர் ரவி, சோபனா ரவியை கல்யாணம் பண்ணவர் காதலிச்சு. அவர் நானும் அவனும் சாந்தமி ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறோம். எங்களுக்கு எஸ்எஸ்எல்சி அந்த படிக்கிற நேரம் இன்டர் ஸ்கூல் பேச்சு போட்டி வைக்கிறாங்க. நான் வந்து சி செக்ஷன், அவன் வந்து ஏ செக்ஷன். அவன் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம். சி செக்ஷன் நான் படிக்கிறேன். பட் நானும் அவனும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்குது, பேச்சு போட்டிக்கு 2 பேர் அனுப்பணும். வகுப்புலேருந்து 2 பேரை மொத்தமாக ஸ்கூல்லேருந்து அனுப்பணும். அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துது பெரிய போட்டி, பேச்சு போட்டி. எங்கள் கிளாஸில் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டான், என்ன அனுப்பக்கூடாது. என் மேலே என்ன காட்டணும்னு தெரியல. சிவத்தை அனுப்பக்கூடாது, சிவம் போகக்கூடாது, சிவம் கண்டிப்பாக போகக்கூடாது. எங்கள் செக்ஷனில் எல்லாம் தீர்மானம் போட்டாங்க. வேற ஒரு பையனை தேர்ந்தெடுத்தாங்க. அவன் தான் போகணும். அவன் நல்லா பேசுவான், ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவன் நல்லா பேசுவான், அவன் தான் போகணும். ஆனால் சிவம் போகக்கூடாது. எங்கள் செக்ஷனில் சொல்லிட்டாங்க. அந்த ரவி செக்ஷனில் போய் வாத்தியார் கேட்குறாரு, யாரடா அனுப்பலாம் அப்படின்னு. எல்லாரும் யுனானிமஸாக ரவி போகலாம்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சு போட்டிக்கு ரவி போகலாம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ அவனும் போக போகிறான், நான் போக போகிறது இல்லை. ரவி வந்தான் சாயங்காலம், என்னடா சிவம் உங்கள் கிளாஸில் யார் என்னை விட்டுட்டாங்கடா, அவன் தான் போக போகிறான். ஏன் அப்படி விட்டா, நீ போனால் கண்டிப்பாக ஜெயிப்பியே, அதனால தான் விட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் ஜெயிச்சா எனக்கு புகழ் வந்துடும், கோவம் வருது, நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. நேரம் எங்கள் தமிழ் வாத்தியார்கிட்ட போய் ரவி சொன்னான், சார் நான் போக மாட்டேன், அந்த இடத்துல சிவத்தை அனுப்புங்க. நான் போக மாட்டேன், அந்த இடத்துல சிவத்தை அனுப்பு. ஏன், அவன் போனால் ஜெயிப்பான், கண்டிப்பாக ஜெயிப்பான். நான் போனால் நான் தோப்பேன். எதுக்கு போகணும், சிவன் தான் போகணும், சிவன் தான் கண்டிப்பாக போயாகணும். அன்று என் வாழ்வில் என்னை நிமிர்த்திய அந்த 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 நம்பிக்கை இருக்கு பாருங்க. இன்று வரை நான் மேடையில் கம்பீரமாக நிற்பதற்கு அவர் ஒரு மூலக்காரர். அந்த பேச்சு போட்டியில் நான் ஜெயித்ததற்காக எங்கள் பள்ளியில் விடுமுறை விட்டார். ஏன்னா அது த்ரூ அவுட் தமிழ்நாடு நடக்கிற ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தின ஒரு பேச்சு போட்டி. அதில் ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ. அந்த இடத்த எனக்கு விட்டு கொடுத்துட்டு அந்த பேச்சு போட்டி முடிகிறதுக்குள்ள ஒரு 20 தடவை சைக்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பான். சிவம் வந்துட்டானா. நான் ஜெயிச்சேன்னு உடனே சாக்லேட் அப்படி நீட்டினா, நீ ஜெயிப்பேன்னு தெரியும்டா. அந்த உள்ளேருந்து அந்த சாக்லேட் எடுத்து, நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு அந்த சாக்லேட்டை கொடுத்தான். அவன் கண்ணிலையும் தண்ணி, என் கண்ணிலையும் தண்ணி. இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை கூட நண்பன் அடைந்து நண்பன் புகழடைய வேண்டும் என்று நினைக்கிறானே, இந்த நட்புக்கெல்லாம் விலை உண்டா, ஈடு உண்டா? ஏதாவது நன்றி சொல்லி முடியும்? மிக நல்ல நண்பர்களை பெறுதல் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியம். அது வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியம். குழந்தைகள், மனைவி, மக்கள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் விட மேலானது மிகச்சிறந்த நண்பர்களை வாழ்வில் பெறுவது. நான் இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்றேன். இளம் வயதில் தான் நட்பு உண்டாகும். பள்ளி படிக்கும்போது, கல்லூரி படிக்கும்போது நட்பு உண்டாகும். ஆனால் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இளம் வயதில் தான் நட்பு உண்டாகும். ஆனால் இளம் வயதில் ஏற்படுகிற நட்பை விட நட்பு எப்போ ரொம்ப அவசியம் தெரியுமா? முதுமையில் தான் நட்பு மிக 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 அவசியம். நமக்கு முதுமை வர வர நம்முடைய குடும்பத்திலேருந்து நம்ம தனிமைப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். நான் வேடிக்கையாக சொல்றது, நம் குடும்பத்துக்கு நாம் 6வது விரல். நாம் நம்முடைய குடும்பத்துக்கு 6வது விரல். நாம் இருந்தாலும் ஒன்றுதான், நாம் இல்லை என்றாலும் ஒன்றுதான். நாம் இல்லாத போது அவர்கள் இன்னும் அதிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு கூட அந்த இடத்தில் இருக்கு. இதெல்லாம் இருக்கும் வீட்டுக்குள்ள. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனம், அழுத்தம், வலி, சோகம் இதெல்லாம் பங்கிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வென்டிலேஷன் ஒன்று தான் உண்டு. என்ன? முதுமையில் நமக்கு சகல நோய்களையும் வெல்லக்கூடிய ஒரே மாத்திரை நண்பன் என்கிற மாத்திரை. பிபி, சுகர், அது 40 மாத்திரை போட வேண்டியிருக்கும். இந்த 40 மாத்திரையும் ஒரு மனுஷ வடிவத்தில் கை கால் முளைச்சி வந்தா அதுக்கு நட்புன்னு பேர். உட்காந்து பொறுமையாக கேட்டாது. அப்படி தாண்டா இருக்கும், வீடுனா அப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய விஷயம். எல்லார் வீட்லையுமே அப்படி தாண்டா. இப்போ எங்கள் வீட்டில் மட்டும் என்ன மதிக்கிறாங்களா என்ன? அதுதான் இருக்கும். அது ஒரு பெருசாக ஏன் எடுத்துக்கிறேன்? அது மாதிரி ஆறுதல் சார். அதனால் நீங்கள் நட்பை போற்றி பாதுகாக்கணும். வயதாக வயதாக நம்ம நட்பை விட்டு விலகி போகிறோம்னா நம்முடைய தனிமை நம்மளை கொல்லாமல் கொண்டுடும். அப்போ இளமையில் தான் நட்பு தொடங்குகிறது என்றாலும் முதுமையில் தான் நட்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதே மாதிரி நட்பினுடைய இன்னொரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால், எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் கூட கைவிடாமல் துணை நிற்கக்கூடிய சக்தி நல்ல மனைவிக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல குழந்தைகளுக்கு உண்டு. நான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி நல்ல நண்பர்களுக்கு உண்டு. வாவு சிதம்பரம் பிள்ளை ஜெயிலேருந்து வெளியே வராரு. எத்தனை பேர் போய் வரவேற்றாங்க? சுப்பிரமணிய சிவா போய் நிற்கிறார். சுப்பிரமணிய சிவா நிற்கிறார். அப்போ சிவாவுக்கும் வாவுசிக்கும் அப்படி ஒரு நட்பு. அது
இப்போ ஜெயிலேருந்து வராரு, அவரை பார்ப்பது தேச விரோதம்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் கருதும்னு அத்தனை பேர் பயப்படுறாங்க. ஆனால் அந்த நண்பனாக இருக்கிற சுப்பிரமணிய சிவாவால் தான் அந்த வஉசியை பார்க்கணுங்கிற அப்போ அவருக்கு உடலில் வேற நோய் வந்துடுது, கிட்டக்கையும் போக முடியல, தள்ளி நின்று பார்க்கிறார் சுப்பிரமணிய சிவா. அப்போ நட்பினுடைய மிகப்பெரிய அடையாளமே என்னன்னு கேட்டா, எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் கைவிடாமல் ஆதரவு தரக்கூடிய வலிமை நட்புக்கு மட்டுமே இருக்கிற மிகப்பெரிய சொத்து.